ரிஷபராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க, சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க, கிருத்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோகிணி மிருகசீரிதம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க, ரொம்ப புத்திசாலிக்காரங்க. என்னதான் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பாக பணத்தில் அதிகமாக நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க ரிஷபராசிக்காரங்க தான். இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள் மட்டும்தான். எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்க. வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது. அதாவது இந்த 2025 தொடர்ந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் நிறைவடைஞ்சிருச்சு. இன்னுமே எங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றம் மாற்றம் எதுவுமே நடக்கல சாமி அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்லுவீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 கிரகங்களுடைய சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு ரிஷபராசிக்காரங்க போக போறீங்க. ஏன்னா குரு பெயர்ச்சியோட பலன்களே உங்களுக்கு முழுவதுமாக இந்த ஜூன் மாதத்துல தான் கிடைக்க போகுது. இதன் மூலமாக உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் நீங்க எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களோ அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில கடந்த 3 வருடமாகவே பெரிதாக பொருளாதாரத்திலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதவங்கன்னா பார்த்தீங்கன்னா அது முழுக்க நீங்க தான். தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போது நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். ஆனால் உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரங்க. உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. மற்ற ராசிக்காரர்கள் மாதிரி செஞ்சுட்டு சொல்லி காட்டுற பழக்கம் என்னைக்குமே உங்களுக்கு கிடையாது. இனி வரக்கூடிய ஒரு 7 மாதங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 5,000 சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும், உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேறையாக இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலமாக வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு. இதன் மூலமாக நீங்க நினைக்கிறது அனைத்து விதமான நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் நடக்க போகுது. ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இள வாழ்க்கையிலும் சரி ஏதாவது ஒரு நபர் ஒரு தொல்லை கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. இனிமேல் அந்த நபருடைய தொந்தரவுங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காது. கேதுவால மட்டும் ஒரு சில ஆபத்துகள் இந்த கணவன் மனைவி இருக்கிறீங்க அப்படின்னா சின்ன சண்டை சச்சரவு, பிரிந்து போகக்கூடிய வாய்ப்புகள், ஒரு மனக்கசப்பு, சண்டை அடிக்கடிக்கு வர்றது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த கேது பகவான் என்ன பண்ணுவாருன்னா குடும்ப வாழ்க்கைக்குள்ள வருவாரு. இந்த இடத்துல மட்டும் கணவன் மனைவி ரொம்ப கொஞ்சம் ஒற்றுமையா இருக்க
இருப்பதும் அந்யோன்யமாக இருப்பதும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கவனிக்க வேண்டிய செயலாக பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கிடைச்சிருக்காது. இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லா சலுகையுமே கிடைக்கிது, நமக்கு எத்தனை வருஷமாக வேலை செய்கிறோம், நம்மளுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இந்த ஜூன் மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் விரைவில் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்களுடைய உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும், தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு அனைத்தும் வெற்றியை தரும், தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க, உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க, வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும், நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். கடந்த காலகட்டங்களில் இந்த திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க நிறையவே மனவேதனையும் துன்பப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஒரு இடத்துக்கு வரன் பார்க்க போவீங்க, அந்த வரன் சரியா அமைஞ்சாலுமே கூட நிச்சயதார்த்த வரைக்கும் போனால் கூட ஏதாவது சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி எடுத்து விட்டுருவாங்க. அதையும் மீறி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சமீபத்தில் ஆண்களுக்கு வயது 30, 31, 32, 35 வயது வரைக்குமே நிறைய ரிஷபராசி ஆண்கள் திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. இனி இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையாக உங்களுக்கு நிச்சயமாக வருவாங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க நம்மளை தப்பா பேசுவாங்களா, இல்லை தெரிஞ்சவங்க தப்பா பேசிடுவாங்களா, இல்லை ஊருக்காரங்க எதை நினைச்சிருவாங்களா, நம்ம கேரக்டர் தப்பா பேசிடுவாங்களா, இந்த வயசுல எது போய் ரெண்டாவது மேரேஜ் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இதை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே விரைவில் வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக அமையதான் போகுது. குழந்தை பக்கத்திற்காக இயங்கிய ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் 2 வருஷம் ஆகுது சாமி, 4 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 5 நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியமே கிடைக்கல அப்படின்னு தான் நிறைய ரிஷபராசிக்காரங்க சொல்றீங்க. இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி இந்த 2025 முடியறதுக்குள்ள உங்களுக்கு விரைவில் பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். கடந்த காலகட்டங்களில் காதலில் சற்று அதிகமான தோல்வியை சந்திச்சு யாரும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க. இனிமேல் உங்களுடைய காதலில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் இருக்காது. உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் உங்களுக்கு முழுமையாக சமூகத்தோடு உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. உங்களுடைய வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு ஒன்று வரப்போகுது. அந்த உறவு உங்களுடைய வருங்கால மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலியாக இருக்கலாம், புதிதாக ஒரு சொந்தக்காரராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களில் ரிஷபராசிக்காரங்க ஒரு தடுமாற்றத்தோடு நீங்கள் இருந்திருப்பீங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு வெற்றியையும் உங்களுக்கு கண்டிப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார். அந்த நபர் மூலமாக ஒரு தடுமாற்றத்திலே இருந்திருப்பீங்க. நல்ல ஒரு வெற்றியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அங்கம் பெற போகிறார். கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி உங்கள் வீட்டில் கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க வீட்டில் இத்தனை வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுமே நடக்க மாட்டேங்குது, நம்ம எப்போ தான் நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்க போகிறோம் அப்படின்னு சொந்தக்காரங்க எல்லாமே கேட்குறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க, கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது. ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரே பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை தான். எப்படியா கடனை மட்டும் கட்டி முடிச்சுட்டுனா போதும் சாமி, கொஞ்சம் நிம்மதியாக இருந்துக்குவேன், எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது, 5 லட்சம் கடன் இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு நிறைய ரிஷபராசிக்காரர் சொல்றீங்க. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த 2025 முடியறதுக்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிச்சுட்டு 0 பைசாவோட நீங்க கடன் இல்லாமல் நீங்க 2026 அடி எடுத்து வைக்க போறீங்க. அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல நிறைய ரிஷபராசிக்காரங்க தொந்தரவுகள் சந்திச்சிட்டு இருக்கீங்க. இந்த கிரக மாற்றங்கள் மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக
வளர்ச்சியாக போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது. உங்களுடைய சொந்தக்கார நண்பர்களுமே மீது பொறாமை கொள்ள போறாங்க.